நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது சூரியன் வெவ்வேறு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது சூரியன் லக்னத்தில், அதாவது முதல் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் தைரியசாலி, கருவி, நிதானமற்றவர், கொடூரமானவர், சோம்பேறி. லக்னம் கடகமாக இருந்து அதில் சூரியன் இருந்தால் கண் பார்வையில் குறைபாடுகள் ஏற்படும். மேஷ லக்னம் சூரியன் படிப்பு, பொருள், புகழ், நேர்த்தியான குணாதிசயம் இவை ஏற்படும். சிம்ம லக்னம் இரவில் கண் பார்வை இருக்காது, அதாவது மாலைக்கண். துலாம் லக்னம் ஏழ்மை, துக்கம், குருடு. மீன லக்னம் ஸ்திரீகள் தாசியம் செய்வார். அதேபோல் இந்த சூரியன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் பொருளற்ற நிலை, குறைவான படிப்பு, பவ்ய குறைவு குறையும். ஆனால் தயால குணமும் விரோதிகளிடம் கூட அன்பாக இருக்கும் சுபாவமும் இவர்களுக்கு உண்டு. சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் பொருள், தீரம், சௌபாக்கியம், பலம், சந்தோஷம், அழகு, தியாகம் செய்யும் மனப்பான்மை இவைகள் இருக்கும். ஆனால் மூணாம் வீட்டில் சூரியன் இருந்தால் மூத்த அண்ணனுக்கு நல்லதல்ல என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். சூரியன் நாலாம் வீட்டில் இருந்தால் சந்தோஷமின்மை, பொருள் குறைவு, உறவினர்கள் அற்ற நிலை ஏற்படும். தாழ்வான எஜமானர்களை அண்டி வாழும் நிலையும், மாற்றான ஸ்திரீகள் மேல் ஆசையும் இவர்களுக்கு உண்டு. அதேபோல் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் பொருள், சந்தோஷ குறைவுகள், ஆயுள் குறைவும், குழந்தைகள் குறைவு. ஆனால் புத்திசாலியாகவும் ஆளுநர்களின் அபிமானமும் இருக்கும். அதேபோல் இந்த சூரியன் ஆறாம் வீட்டில் இருந்தால் வெற்றி, பொருள், புகழ், பாசம், நல்ல பசி, தலைவனாகும் தகுதி, தன்மை, நற்குணங்கள் இவை தெரியும். இந்த சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தால் குறைபாடுகள் உள்ள சரீரம், கோபம், நோய், பாலியல் சந்தோஷ குறைவு, பிரயாணம், வெக்கம் இல்லாமல் எஜமானரின் அன்பை பெறாதவர். அதேபோல் இந்த சூரியன் எட்டாம் வீட்டில் இருந்தால் கண் நோய், பொருள் ஏற்பட தடங்கள், பந்துக்கள் அற்ற நிலை, நீண்ட ஆயுள் இல்லாமை, சண்டை போடும் சுபாவம், திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும். இந்த சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் தனம், மக்கட்பேறு, உறவினர்கள், தெய்வ நம்பிக்கை குறையும். பெண்கள் மேல் வெறுப்பு, பெற்றோர்களிடம் உறவு, நேர்வழி சிந்தனைகள் குறைவு. அதேபோல் இந்த சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் இருந்தால் பூர்வீக சொத்து, உடற்சக்தி, அறிவு, புகழ், புத்தி, வெற்றி, சந்தோஷம் இவைகள் ஏற்படும். அதேபோல் இந்த சூரியன் 11ஆம் வீட்டில் இருந்தால் ஏக ஐஸ்வர்யம், மக்கட்பேறு, நல்ல மனைவி, நீண்ட ஆயுள், படிப்பு, திறமை, சக்தி, நல்ல வேலையாட்கள் போன்றவை ஏற்படும். அதேபோல் இந்த சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தால் கண் சம்பந்தமான நோய், தகப்பனாருடன் பகை, நம்பிக்கையின்மை, தவறான செயல்பாடுகள் இவைகள் ஏற்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.